ஆட்டோமேஷன் எந்தவித ஸ்கிரிப்டிங்கும் இல்லாமல் வெறும் AWS ஈவென்ட் பிரிட்ஜை வச்சு ஒரு ஃபெயில் ஆகிற EC2 இன்ஸ்டன்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணுறது. இந்த வீடியோவில் பார்ப்போம். பைப்ஸ்னால் என்ன, ஷெடியூல்னா என்ன, ஸ்கீமா ரெஜிஸ்ட்ரின்னா என்ன, இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஈவென்ட் பிரிட்ஜோட ஃபண்டமெண்டல்ஸை முதல்ல புரிஞ்சுக்கலாம். சோர்ஸ்னால் என்ன, பஸ்ஸுனா என்ன, ரூல்னா என்ன, டார்கெட்னா என்ன. சோர்ஸுங்கிறது AWSல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீசஸ்லேருந்தும் ஈவெண்ட்ஸை சென்ட் பண்ணலாம். அதே மாதிரி சாஸ்ங்கிறது நம்ம டேட்டா டாகு, நியூ ரிலீக்கு, சென்ட்ரி இந்த மாதிரி மானிட்டரிங் அப்சர்வபிலிட்டி டூல்ஸில் இருந்து ஈவெண்ட்ஸை சென்ட் பண்ணலாம். இதில் கஸ்டம் அப்ளிகேஷனும் இன்க்ளூட் ஆகும். நீங்கள் சென்ட் பண்ணுற ஈவெண்ட்ஸு நம்ம க்ரியேட் பண்ணுற பஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுவோம். மூணாவது ரூல். இந்த ரூலில் நம்ம வர்ற ஈவெண்ட்ஸை பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுவோம். இங்கே பார்க்குற மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸு ஃபெயில் ஆனால் ட்ரிகர் பண்ணணுன்னு ஒரு ரூலை க்ரியேட் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிடுச்சுன்னா டார்கெட்டை ட்ரிகர் பண்ணிடும். ஆல்மோஸ்ட் 18+ AWS சர்வீசஸோட இன்டகிரேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு SNS டாப்பிக்கை ட்ரிகர் பண்ணி அட்மினை நோட்டிஃபை பண்ணலாம். ஒரு லாம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணி ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த யூஸ் கேஸுக்கு நம்ம EC2 API காலை ட்ரிகர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக EC2 இன்ஸ்டன்ஸை ரீபூட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.